வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10,000க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்து வந்துருங்க, அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் வந்து பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராலாம் கொடுக்கல. அமேசானில் தான் டெலிவரி பண்ணாங்க. இதுக்கு மேலே ஒரு பேக்கேஜிங் வந்து இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. பட் சீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் வந்து ஆக்சுவலாக இது மேலே இருக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரித்து தான் இருந்துச்சு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ஹையர் கான்ட்ராஸ்ட், 12% லார்ஜ் எல்சிடி, 22% பிரைட்டர் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யுவான்னு ஒரு மாடல் இருந்துச்சு, அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யுவா ப்ளஸ்ங்கிற மாடல். இதிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டோட ஒரு மாடல் இருக்குது, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 3000 எக்ஸ்ட்ரா. அண்ட் நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1080p அப் டு 250 inches வரைக்கும் சைஸ் வரைக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 USB 50,000 லேம்ப் ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாத்துலேயும் காமன் தான். முன்னாடி இதோட நேம்ஸ் வந்து போட்டிருக்கு. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 year வாரண்டின்னு போட்டிருக்காங்க. பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. இங்கே 15% கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் அந்த அளவுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ காம்பேக்டபிள் வித் ஃபயர் டிவி ஸ்டிக்னு கொடுக்குறாங்க. ஸோ அது ஆப்வியஸாக காம்பேக்டபுளாக தான் இருக்கும். ஸோ உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராலாம் பேக்கிங் வந்து பண்ண கிடையாது. வெறும் தெர்மாக்குள் அந்த ஸ்பான்ஸ் ஷீட் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சீல் பிரிஞ்சு தான் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் திறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சீல் பிரிஞ்சு இருந்துச்சு. இப்போ நான் தான் பேக் பண்ணி வச்சேன், பட் பிரிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீல் பிரிஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரு. ஸோ இதுக்கு அடுத்து வருவோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HDMI கேபிள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட பவர் கேபிள். நெக்ஸ்ட்டு இந்த டிவியோட இந்த ப்ரொஜெக்டரோட ரிமோட்டு. ஸோ ரிமோட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி நீங்கள் தான் வாங்கி போட்டுக்கணும். பட் நான் நிறைய வீடியோவில் பார்த்துருந்தேன் பேட்டரி இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தர கிடையாது. அண்ட் இது கூட பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தப்ப ஏவி கேபிளும் கொடுக்கணும்னா பாக்ஸில் வந்து போட்டுருந்துச்சு. பட் ஏவி கேபிளும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வரல. அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க 1 yearக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் மேலேயும் ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் புக்குக்கு பதிலாக. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்க கண்டென்ட். மற்றபடி வேலை பெருசாலாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரோட டாப் வியூ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரிமோட்டே இல்லைனாலும் கூட இந்த பட்டன்ஸ் வச்சு உங்களால் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அண்டு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்க உங்களுக்கு வந்து லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பக்கத்தில் இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா. பட் ஆக்சுவலாக அது வந்து லெதர்லாம் கிடையாது, பிளாஸ்டிக்லேயே மேலே அந்த கோட்டிங் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வயலட் கலரில் ஒரு இது மாதிரி இருக்குது, ஐ திங்க் பேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதை லேட்டராக பார்க்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ரெண்டாவதாக இருக்க நாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 15 degree வரைக்கும் கிடைக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த டில்ட் பண்ணுறதுக்கான நாப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைடு தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான விஷயம். ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஏவி போட்டிருக்கு. நீங்கள் பழைய டிவிஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 USB போட்டிருக்கு அண்ட் 2 HDMI போட்டு இருக்குது. ஸோ 2 ஆப்வியஸாக தேவையில்லை தான், பட் இருக்கிறது நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 wattsக்கான ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே பவர் கார்டு போட்டுக்கலாம். இது வந்து IRக்கான ஸ்லாட்டு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அப்படியே கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குப்பை டஸ்ட்டு இந்த ஓவர் ஹீட்டிங் ஆகிற இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த ஸ்லைடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இப்படி பண்ணிங்கனாலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடைச்சிருது. ஸோ நீங்கள் இந்த லென்ஸ் வெளியே இருக்கும் போது தள்ளிங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா லென்ஸ் டேமேஜ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதை நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் இதில் இருக்க ஃபீச்சர்ஸுக்கும் தான். ஸோ ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் அமேசானில் எங்கே வெளியில் தேடினாலும் சரி, ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ப்ரொஜெக்டர் வந்து அண்டர் 10,000 உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் வாங்கினதுக்கான அதே ரீசன் தான். இந்த பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஸ்பெல் பண்ணவே முடியல, WZATCO. ஸோ WZATCO. ஸோ இந்த பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரொஜெக்டர். ஸோ இதில் வந்து யுவா ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் தான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் வந்து 9,000 சம்திங் வந்து வருது.
ஒரு சில டைமில் உங்களுக்கு 10,000 கூட ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா மானிட்டர் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இதோட வெப்சைட்டில் போய் வாங்காதீங்க, அமேசானில் வாங்க. ஏன்னா வெப்சைட்டில் வந்து எப்பயுமே ரேட் வந்து ஹையாக தான் இருக்குது, அமேசானில் சீப்பாக. ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சைனாவிலேருந்து அப்படியே இம்போர்ட் பண்ணி மேலே இந்த ஒயிட் லேபிளிங் பண்ணி தான் விற்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இது வந்து சைனீஸ் ப்ராடக்ட் தான். சைனீஸ் ப்ராடக்ட் தான். பட் வாரண்டி சப்போர்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குன்னு தெரியாது. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தான் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான். அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு தேவை கிடையாது, நீங்களே ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதோட ஸ்பெக்ஸில் இருந்து வருவோம். ஃபஸ்ட்டு இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1080p. இது வந்து ஒரு LCD ப்ரொஜெக்டர் தான். அண்ட் இதில் வந்து 4K சப்போர்ட்டும் இருக்குது. 4K சப்போர்ட் அப்படின்னா உங்களால் 4K வீடியோஸ்லாம் பார்த்துக்க முடியாது. நீங்கள் 4Kல இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் உங்களுக்கு 1080p தான் கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அந்த வகையில் 4K சப்போர்ட் இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது மென்ஷனே பண்ண தேவையில்லாவே சப்போர்ட் வந்து இல்லை. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6600 லூமினஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் எந்த ப்ராஜெக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த லூமினஸ் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதோட கம்மியாக தான் இருக்கும், 3000 4000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுவும் ஹையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து என்னால் டெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா அந்த லூமினஸ் மீட்டர் வந்து கிடையாது. பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபோன்லேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கோம் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் போகுது அப்படின்னு. அண்டு இதில் ஸ்பெக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குது. ஏன்னா வெப்சைட்டில் ஒரு ஸ்பெக் கொடுத்து வச்சிருக்கான், அமேசானில் ஒரு ஸ்பெக் கொடுத்து வச்சிருக்கான். பட் ஆக்சுவலாக ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ப்ராடக்ட் தான். வெப்சைட்டில் வந்து 6660 ஆன்சி லூமினஸ் வந்து போட்டிருக்கு. பட் அமேசானில் உங்களுக்கு 420 லூமினஸ் தான் இருக்குது, ஆன்சி லூமினஸ். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எதை நம்புறதுன்னு தெரியல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆன்சி லூமினஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து ப்ரொஜெக்டர் ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துகிட்டு அதில் பிரைட்னஸ் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 420 இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ஆண்ட்ராய்டு வித்தவுட் ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு வெர்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,500 அந்த ரேஞ்சில் வந்து வரும். பட் இது வந்து வித்தவுட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். உங்களுக்கு வந்து இதுவே எனஃப் தான். நீங்கள் இன்கேஸ் ஆண்ட்ராய்டு பக்கம் போகிற மாதிரி இருந்தால் அதை வந்து வாங்காதீங்க. இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் வித்தவுட் ஆண்ட்ராய்டில் வாங்கிட்டு ஃபயர் டிவி ஸ்டிக் அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் அது உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். பட் இதில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8 அல்லது 9 தான் வரும். அது வந்து ரொம்ப அவுடேட்டட் தான். அதில் உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தனியாக தான் ஏற்றி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தனியாக வாங்கிட்டு ஒரு டிவி ஸ்டிக் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 2 HDMI போட்டும் இருக்குது, உங்களுக்கு வசதியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 1.5 கிலோ to 1 கிலோ அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. எங்கேயாவது பேக்கில் போட்டு தூக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் இன்பில்டாக வருது. இது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாகலாம் கிடையாது, ரொம்ப ஆடியோ லவுடாலாம் கிடையாது. கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பீக்கரும் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி ஸ்க்ரீன்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீன் போகும்போது ரூம் உங்களுக்கு பெரிய சைஸில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவை. அண்டு இதோட ஃபேன் நாய்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் கிடையாது. நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி ஒரு 2 படம் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப அந்தளவுக்குலாம் ஃபேன் நாய்ஸ் வந்து கிடையாது, டீசெண்டாக இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப மைல்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட ஃபுல் டெஸ்டிங் வீடியோ வந்து நான் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நான் ஒரு 1 வீக் 2 வீக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ போகுது, லூமினஸ் அந்த பிரைட்னஸ்லாம் ஆக்சுவலாக நிஜமாலுமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதில் வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொஜெக்டரில் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே சென்டர் ஃப்ரேம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். சைடில் இருக்க டிஸ்ட்ராக்ஷன் வந்து லைட்டாக இருக்கும் நிறையா ப்ராஜெக்டரில். பட் அதில் இந்த ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. பட் நீங்கள் டில்ட் பண்ணி வைக்கும் போது கீ ஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும். சைடெலாம் கொஞ்சம் பிளராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கவே ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி வைக்கும் போது கீ ஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான வியூ கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக டில்ட் பண்ண மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்க இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை இப்போ ஆன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஆனில் இருக்குது, ஒன்றும் இல்லை, ப்ளக் பண்ணிட்டு HDMI வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரிமோட்டில் அங்கே ப்ளூ கலர் லைட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 இன்ச் அந்த செக்மெண்ட்டில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த செவுரு வந்து கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு, அதனால் அப்படி இருக்குது. பட் நீங்கள் மற்ற சர்ஃபேஸில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இப்போ செவுரு இல்லாதனால இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4K வீடியோ தான் ப்ளே பண்ணியிருக்கேன் லேப்டாப்பில்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த HDR வீடியோ வந்து ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன். பட் வெளியே லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இருக்குது, ஃபுல் டார்க்கே ஆகலை. பட் இருந்தாலும் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. லைட்டே போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பார்க்க முடியாத மாதிரிலாம் இல்லை, நல்லா விசிபிளாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பட் இந்த செவரே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூர் ஒயிட் வந்து கிடையாது, அங்கங்கே கொஞ்சம் அந்த ஸ்மட்ஜஸ்லாம் இருக்குது. அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த 10,000 செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது இந்த ப்ரொஜெக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு வரோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். ஸோ மூவிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது மூவி வச்சிருக்கீங்க, ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிரும். இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து HDMI 1, HDMI 2, இங்கே AV போர்ட் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லாக உங்களால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிக்சர் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டைனமிக் உங்களுக்கு நீங்கள் நல்லா இந்த கலர்ஸ்லாம் இன்னும் சேச்சுரேட் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா டைனமிக் போய்க்கோங்க. மைல்டுனா உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாக நேச்சுரலாக இருந்த போதுன்னா மைல்டு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் யூஸரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கணும், கான்ட்ராஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மோடுக்கு தகுந்த மாதிரி இதிலே பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மியூசிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு பாஸ் எவ்வளோ இருக்கணும், ட்ரபிள் எவ்வளோ இருக்கணும் அதையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க ஆப்ஷன்ஸு. பட் நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா டோட்டலாக யூஐயே சேஞ்சாக இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஃபயர் டிவி ஸ்டிக் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா HDMIயில் இந்த நீங்கள் HDMI 1 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபயர் ஸ்டிக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரோட இப்போதைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு இதோட ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Smoke weed every day.